இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 38 அதிகாரம் 5 வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியா ராஜாவை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இவன் விண்ணப்பம் பண்ற அளவுக்கு, கண்ணீர் விடுற அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அவன் சரீரத்துல, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. தீர்க்கதரிசி வந்து சொல்லிவிட்டார், நீர் பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். ஒரு சிறு பிள்ளைய போல மிகவும் அழுது ஜெபித்தார் இந்த ராஜா. நீ நினைக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளை, நான் இப்படி அழ வேண்டிய நிலைமை வருமா? நான் இப்படி கதற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமா? இப்படி கண்ணீர் விட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேனா? இப்படி மரண அவஸ்தெல்லாம் வருமா? இப்படியெல்லாம் ஒரு பாதிப்புக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா இந்த தேவ மனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு இதெல்லாம் கற்றுத்தருகிறது. இப்ப நல்ல ஒரு பரிசுத்தவான், தேவனை தேடினவர், ஆலயத்தை புதுப்பித்தவர், ஆராதனைகளுக்கு உதவியா இருந்தவர், தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்தவர், கர்த்தரை நம்பியிருந்த நம்பிக்கையில இவர மாதிரி யாருமே இல்லை என்று சாட்சி பெற்றவர். ஆனா அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எந்த நிலைக்கு தள்ளப்பட்டாலும், எந்த நிலைக்கு நம்ம கொண்டு செல்லப்பட்டாலும், நம்ம ஜெபம் பண்றவங்களா இருந்தா தப்பிச்சிடலாம், நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கிறவங்களா இருந்தா பிழைச்சிடலாம், ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்ந்துடலாம். இதுதான் இன்னைக்கு இதுல உள்ள கான்செப்ட். எந்த நிலைமையா இருக்கலாம், அது இன்னும் அவ்வளவுதான், தப்பவே முடியாது. இனிமே முடிவு தான், மரணம் தான், இதோட வாஷ் அவுட் தான், இதோட ஃபுல் ஸ்டாப் தான். இதுக்கு மேல வேற வழியே இல்லை, காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை, ஒன்னும் செய்ய முடியாது. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு கூட வரலாம். ஆனா ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல ஒரு ஹோப் இருக்கு. தேவனை நோக்கி பார்த்தார், தேவனிடத்தில் அழுதாள், தேவனிடத்தில் மன்றாடினான், தேவனிடத்தில் ஜெபம் பண்ணான், கண்டிப்பா வழி இருக்கு. இன்னைக்கு யாரோ ஒருவர்கிட்ட ஆண்டவருடைய பேசிட்டு இருக்காரு, முடிஞ்சிட்டுன்னு சொல்லப்பட்டுட்டு உங்களுக்கு, அவ்வளவுதான், இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இப்பவும் வார்த்தை சொல்லுது, கர்த்தரிடத்துல நீங்க போய் அழுதீங்கன்னா வழி இருக்கு, கர்த்தர்கிட்ட போய் அவர் முகத்தை நீங்க தேடினீங்கன்னா வாய்ப்பு இருக்கு, ஆண்டவர்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்கள்ட்ட பேசுறார். முடிவு அவர் கையில தான், தீர்ப்பு அவர் கையில தான், எல்லாம் அவர் மூலமா தான், அவர் நினைச்சாதான். அப்ப நீங்க போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடும் போது கர்த்தரால் அந்த காரியத்தை மாற்ற முடியும். உங்க மேல அவர் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்த முடியும். உங்களுக்காக புதுசா ஒண்ணு ஆண்டவர் செய்ய முடியும். உங்களுக்காக ஆண்டவரே தன்னுடைய வார்த்தையை கூட மாற்றி அமைக்க முடியும். எசேக்கியாவுக்கு அது நடந்தது. ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவோம். அழணும்னு தோணுச்சுன்னா கர்த்தர்கிட்ட போய் அழுங்க. இருதயத்தை ஊத்தணும்னு தோணுச்சுன்னா கர்த்தர்கிட்ட போய் ஊத்துங்க. எந்த காரியமா இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். பரிசுத்த பிதாவே, எங்க வாழ்க்கையில நாங்க எந்த நிலைக்கு போனோம், இனி வந்து உங்கள்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவோம், இனி அழுதா உங்கள்கிட்ட அழுவோம், இனி இருதயத்தை ஊட்டுனா உங்கள்கிட்ட ஊட்டுருவோம். ஏன்னா வழி உங்கள்கிட்ட தான் இருக்கு, வாழ்க்கை உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க தான் முடிவு பண்ணணும். அதை தெரிந்து செயல்பட யாரெல்லாம் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.